பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வரைக்கும் நிறைய ப்ரோக்ராம் நான் இது வரைக்கும் படம் பண்ணியிருக்கேன். முதல்ல வந்து நடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க அந்த படத்தில். என்னை நடிக்க வச்ச சசி சாருக்கு வந்து மனமார்ந்த நன்றிகள். நிறைய விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், அதை ஷார்ட்டாக சொன்னதுனால நான் கட் பண்ணிக்கிறேன். உங்கள் வந்திருந்த எல்லா பெரியவர்களுக்கும் ஃபில்ம் வந்திருக்க எல்லாமே லெஜெண்ட்ஸ், அவங்கவுங்க துறையில் வந்து பெரிய சாதனை பண்ணவங்க. ஸோ இந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும், இந்த படத்தை ஓட வைக்கணும், மக்கள் மத்தியில் சேர்க்கணுன்றதுக்காக வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் வந்து அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு வந்து சசி சார்னா வந்து அவருடைய ஜென்ரலாக டைரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு படம் பண்ணாங்கன்னா அந்த ஃபஸ்ட் ஃபில்முடைய படம் வந்து அந்த டைட்டில் மேபி அவங்க கூட சேரும். ஆனால் அவருக்கு மட்டும்தான் வந்து அந்தந்த படம் சேர்ந்துட்டே இருக்கும். பிகாஸ் அவர் எல்லா படமுமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் படத்தினுடைய கமிட்மெண்ட் அண்ட் டெடிக்கேஷன் அண்ட் பேஷனோடவே ஒர்க் பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எனக்கு பர்சனலாக எங்கள் 2 பேருக்கு ஒரு காமன் ஃபேக்டர் இருக்குது. 2 பேருமே கதிர் சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் கதிர் சார்கிட்ட வந்து நான் அவர்கிட்ட சினிமாவில் ஒர்க் பண்ணுறதுன்றது வந்து ஒரு பூட் கேம்பில் இருக்கிற மாதிரியே இருக்கும். பயங்கர ப்ரெஷராக இருக்கும். அண்ட் ஒரு படம் ஒரு 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் எடுப்பார். பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வந்துச்சு எனக்கு. நான் ஒரு நாள் என்ன பண்ணேன், அவர்கிட்ட போயிட்டு, சார் நான் வந்து தனியாக படம் பண்ண போகிறேன் சார், என்னால் ஒர்க் பண்ண முடியல. அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வெற்றி, சசிக்கு அப்புறம் நீ தான் என்கிட்ட சொல்லிட்டு போகிற, அதனால் நீயும் படம் பண்ணிடுவ, ஆல் த பெஸ்ட் அப்படின்னாரு. ஸோ ஐ ஹவ் ஆல்வேஸ் respected him for the kind of commitment and dedication he has for the films that he is making. And இப்போ இந்த படமும் பார்த்தா கூட ஒரு இப்போதான் அந்த கணக்கு சொன்னாங்க, 28 இயர்ஸ்ன்னு சொன்னாங்க. இத்தனை வருஷங்கள் படம் எடுத்த ஒருத்தருடைய ஃபில்ம் மாதிரி தெரியல. ஒரு யங்ஸ்டருடைய பேஷன் புதுசாக இந்த படத்தில் இந்த கண்டென்ட்டை, இந்த ஸ்கிரிப்டை நான் எவ்வளோ என்கேஜிங்காக இன்னைக்கு இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணி சொல்ல போகிறேன்ற அந்த பேஷன் இருந்தது. தட் இஸ் வெரி ஃபேசினேட்டிங் ஃபார் மீ. அண்ட் ஆல்சோ அவர் வந்து இந்த படத்தில் நார்மலாகவே அவருடைய படங்களில் ஆக்டர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எவ்ரிபடி ஹவ் டன் தே பார்ட் வெரி வெல். அண்ட் சுப்பிரமணிய சிவாலாம் வந்து ரொம்ப சிறப்பாக, அதே மாதிரி அவர் பாலாஜி சக்திவேல் பார்த்தா நம்மளுக்கு வந்து ரொம்ப கோவம் வருது. இப்படி எல்லா கேரக்டர்ஸுமே வந்து தே டன் தி பார்ட் வெல். அண்ட் முக்கியமானவங்களை நான் சொல்லலைன்றது கிடையாது, ஆல் ஆஃப் யூ ஹவ் டன் வெரி வெல். அம்மா பசங்க அந்த கேரக்டர், அவர் விஜய் ஆண்டனி அவருடைய கேரக்டர் எல்லாருமே வந்து தே டன் தே பார்ட் வெரி வெல். அண்ட் மியூசிக், சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது. I really wish the whole team all the very best. and இந்த படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நூறுசாமி படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதோட சசி சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ட்ரை பண்ணப்போ ஃபஸ்ட்டு ஒரு டைரக்டர் அவருடைய ரூமில் கூப்பிட்டு என்னை உட்கார வச்சு பேசி எனக்கு சில விஷயங்களை சொல்லி அனுப்பிச்சது வந்து சசி சார் தான். ஏன்னா நான் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு என் காலேஜில் வந்தார். அவங்க இவனை பிரசன்னாவை சேர்க்கறதுக்காக வந்தார். இப்போ அவர் டிஓபியாக இருக்கார் அவர். அப்போ வந்து நான் வந்து காலேஜில் கொஞ்சம் திமிராக அப்படியே சுற்றிட்டு இருந்தேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பிரின்ஸிபல் ரூம்லேயே கூட்டு போய்ட்டு சாரை உட்கார வச்சு பிரின்ஸிபல் எல்லாம் மிரட்டுறேன். எனக்கு தெரிஞ்ச சார், எங்கள் சார் இவருக்கு சீட்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்லாம் கேட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதை வச்சு சார்கிட்ட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் வாய்ப்பு கேட்கறதுக்காக உங்களை மீட் பண்ணணுன்னு கேட்டால் அவரும் ஆஃபீஸ்க்கு வர சொன்னார். சரி நான் ஆஃபீஸ் போனேன். என்னை கூப்பிட்டாரு, ரூமில் கூப்பிட்டாரு. அவருக்கு முன்னாடி வந்து உட்கார வச்சு பேசினார். அப்புறம் ஒரு கேள்வி கேட்டார். எனக்கு அந்த கேள்விக்கு பதில் தெரில. என்னென்னா கலர் தான், நான் போட்டு இந்த டிஷர்ட்டோட கலர் என்ன கலருன்னு கேட்டார். நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு, காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். பட் ஆனால் அந்த கலர் டக்குன்னு வரல. ஒரு வெர்மிலியன் யூன்னு நினைக்கிறேன் அது. அப்புறம் நான் வந்து வெளியே வந்துட்டேன். சரி அதுக்கப்புறம் வந்து இவன் யாரோ ஒரு பையன் வந்தான். சரி என்னை வெளியே அனுப்பிச்சாரு, நீ இப்போ வெளியே வெயிட் பண்ணனாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு நான் வந்து திரும்ப போனோடனே நான் சொல்லிட்டேன், இதான் அந்த க்ரீன் கலர், அது ஒரு மாதிரி வெர்மிலியன் அப்படின்னு சொன்னோடனே வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து உன்னை பார்த்தோடனே முதல்ல ரவுடி மாதிரி இருந்த, காலேஜில் ரொம்ப ரவுடி மாதிரி வந்து ஏதோ ஒன்று பண்ணேன். அப்போது மேலே அந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன் எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஒரு கேள்வி கேட்டேன். அந்த கேள்விக்கு வந்து நீ பதில் தெரில, ஆனால் தேடி வந்து சொல்லிட்டேன். ஸோ ஓகே நீ வந்து
உங்ககிட்ட ஒரு நல்ல குவாலிட்டி இருக்குது, நீ ட்ரை பண்ணு. பட் ஆனால் என்கிட்ட வந்து இப்போ சேர முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு டைரக்டருக்கு வந்து அனுப்பிச்சி விட்டார். பட் அதுவும் அங்கேயும் சேரல நான். பட் ஆனால் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைரக்டரை மீட் பண்ணி என்னை வந்து பயங்கர பாசிட்டிவாக எமோட் பண்ணி அந்த அமிச்சது இருக்குல்ல, அது அசோக் பில்லர்கிட்ட தான் அந்த ஆஃபீஸ் ஐ திங்க். இப்போ வரைக்கும் அது வந்து எனக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் என்னை அசிஸ்டன்ட் டைரக்டர் யாராவது என்னை பார்க்க வராங்க, இல்லை என்கிட்ட வந்து ஜாயின் பண்ண வராங்க, இல்லை நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செய்கிறப்ப யாராவது ட்ரை பண்ணி வராங்கன்னா அவங்கக்கிட்ட எப்படி நான் அவங்க இதை பேசி அவங்கள ரிசீவ் பண்ணுறது அப்படின்றது வந்து நான் இங்கிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நூறுசாமி எனக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப இமோஷ்னலான ஆள் தான் நான். சின்ன சின்ன விஷயங்கள் கூட என்னை பயங்கரமாக எமோட் பண்ணிடும். நூறுசாமி படம் பார்க்குறப்போ நிறைய இடங்கள் எனக்கு வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. நான் அந்த சுவாஸ்திகா வந்து பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க. எவ்ரி ஃப்ரேம் வந்து அந்த படத்தை பயங்கரமாக ஹோல்ட் பண்ணாங்க. அண்ட் அந்த அவங்க பசங்களாக நடித்த பசங்களாக இருக்கட்டும், அப்புறம் எவ்ரி கேரக்டர் எல்லாமே நல்லா பண்ணாங்க. விஜய் ஆண்டனி சாரும் செம சூப்பராக பண்ணார். நிறைய விஷயம் இதில் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்டு கிராஃப்ட் வைஸ் எல்லாருமே செம சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இப்போ சசி சார் வந்து இப்போ பூ சசி சார் அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ நூறுசாமி சசி சார்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஏன்னா சொல்லாமலே அங்கேருந்து ஒரு பெரிய ஜெம்பு, அப்புறம் கொலைகாரன், அப்புறம் வந்து பிச்சைக்காரன், அப்புறம் வந்து நூறுசாமிகள் சொல்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக இருந்தது. ஆனால் இந்த படத்தில் பேசப்பட்ட இந்த கருத்து இருக்குல்ல, இன்றைக்கும் அதுக்கான வேல்யூஸ் இருக்குது. இன்றைக்கும் அதை பற்றின டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இன்றைக்கும் சமூகத்தில் இந்த மாதிரியான மாற்றங்களை உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக, அதே நேரத்தில் வந்து எளிமையாக எல்லா ஆடியன்ஸ்க்கும் வந்து போய் ரீச் ஆகிற மாதிரியான ஒரு படமாக டெஃபினட்டாக இது இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பயங்கரமாக ஒர்க் ஆகும்னு எனக்கு தோணுது. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அந்த ஃபேன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபேனோட கேரக்டர் என் லைஃப்பில் வந்து ஃபேன் வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். நான் ஒரு 6th 7th படிக்கிறப்போ என் அப்பா வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபேன் வாங்கியிருந்தார். ஃபேன் எப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் ஃபேன் தான் அது. அது வந்து வீட்டில் அது சீலிங் ஃபேனு, ஓட்டு வீடு, சீலிங் ஃபேன் மேலே மாட்டியாச்சு. அது வந்து ஒரு சவுண்டு, அந்த பேரிங் சவுண்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். ட்ரன் 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 சுற்றிகிட்டே இருக்கும். அது சுற்றுறது வந்து என்னென்னா எனக்கு யாரோ பேசுகிற மாதிரியே இருக்கும். அது ஆக்சுவலி யாரோ பேசுகிறாங்க, ஏதோ சொல்ல வராங்க. சின்ன வயசில் எனக்கு அப்படி தான் வந்து பயங்கரமாக ட்ரீமியாக அந்த ஃபேன் சவுண்டை கேட்டுகிட்டே இருப்பேன். லைக் வந்து சீலிங் ஃபேன் வந்து இவ்வளோ சவுண்டு போடுமா போடாதாலாம் எனக்கு தெரியாது. பட் ஆனால் அந்த ஃபேன் வந்து லைஃப்பில் வந்து பயங்கரமாக கனெக்ட் ஆகிடுச்சு. அண்ட் கொஞ்ச நாள் கழித்து எங்கள் அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை நடந்தது. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு மண்டையில் அடிபட்டுச்சு, ஒரு பிரச்சனையில் வந்து மண்டையில் அடிபட்டுச்சு. ஸோ அப்பா நானெல்லாம் பார்த்துட்டு தூங்கிட்டு இருக்கிறோம், அந்த ஃபேன் சுற்றிட்டே இருக்குது. திடீர்னு அப்பா ஏஞ்சிட்டாரு. அந்த ஃபேனில் யாரோ என்னை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னார். அந்த ஃபேனில் யாரோ என்னை கூப்பிட்றாங்க, அந்த ஃபேன் என்கிட்ட பேசுது, அந்த ஃபேனில் ஒரு வாய்ஸ் எனக்கு கேட்குது அப்படின்னு சொன்னார். இல்லைப்பா அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்லிட்டு அவர் கூட பார்த்துட்டு இருக்கேன். திடீர்னு அப்பா காணோம். அவர் போயிட்டா யாரோ ஒரு 4-5 பேர் வந்து கத்தி எடுத்துகிட்டு வராங்க, என்னை கொல்றதுக்கு வராங்க, இந்த ஃபேன் எனக்கு சொல்லுது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தெருவில் நின்ட்டார். அப்போ வந்து நான் போய்ட்டு அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்து வச்சது இருக்குல்ல. அப்புறம் வந்து நான் அந்த டைமில் சைக்காலஜிக்கலாக அந்த ஃபேனுக்கும் எனக்குமான கனெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை அப்பாவுக்கும் அவருக்குமான கனெக்ஷன் இருக்குல்ல, அது வந்து எனக்கு என்னென்னா இந்த படம் பார்த்தோன்னே அந்த ஃபேனோட ஃபஸ்ட் ஷாட்டே இருக்கும். அது சுற்றுறப்போ லைக் அந்த கரண்ட்டு ஆஃப் ஆகிட்டு திருப்பி வரப்போ அந்த பவர் ஆன் ஆகிறப்போ திரும்ப சுற்றுறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து கடைசியில் வந்து அவங்க அண்ணன் வந்து அந்த அம்மா வந்து கொலை பண்ணுறப்போ வந்து அந்த ஃபேனுக்கான ஷாட்டு. ஸோ ஓவரால் வந்து என்னென்னா ஒரு ரொம்ப சைக்காலஜிக்கலாக ஒரு 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 ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அந்த ஆப்ஜெக்டை பயன்படுத்தின விதம் அது என்னோட ரியல் லைஃப்பில் எனக்கு கனெக்ட் ஆச்சு. நான் வந்து தண்ணிக்கோழின்னு ஒரு நாவல், ஒரு குறுநாவல் தான் எழுதியிருந்தேன். அது நிறைய சின்ன சின்ன ஒரு சீரியஸ் லிட்ரேச்சர் இதழ்களில் வந்து வெளியே வந்தது. நான் அதில் வந்து அதை மென்ஷன் பண்ணியிருப்பேன். லைக் அந்த ஃபேன் சுற்றுறது, ஃபேனுக்கும் எனக்குமான அந்த கனெக்ஷன், அந்த சைக்காலஜிக்கலாக என்ன எப்படி அந்த ஃபேன் கனெக்ட் ஆச்சு அப்படின்றது. ஸோ எனக்கு இந்த படத்தில் அந்த ஃபேன் வந்து எனக்கு அவ்வளவு கனெக்டாக இருந்தது. அண்டு அது எனக்கு பார்க்குறப்போ வந்து நம்ம பேச வேண்டியது, நம்ம எழுத வேண்டிய ஏதோ ஒரு இடத்துல வந்து சைசாரும் அதை வந்து பார்த்துருக்காரு, அது கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் அந்த படத்தை அவர் கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக அவர் போராடுற விதம்,
அந்த படம் வந்து பார்க்குறப்போ அவர் எல்லாரும் இன்வைட் பண்ணுறதும், அப்புறம் வந்து அந்த படம் முடிஞ்சவொடனே வந்து ரிசீவ் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ இத்தனை ஆண்டுகள் கழித்துமே தன்னுடைய திரைப்படம் ஆடியன்ஸை போய் ரீச் ஆகுது, அது எந்த அளவுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய மெனக்கடல், இது எல்லாமே வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பைரிங்காக இருக்குது. அண்டு தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஒரு பயங்கர இன்ஸ்பைரிங்கான ஒரு ஆள். ஏன்னா இவ்வளோ படம் பண்ணியிருக்காரு. நான் டிரெக்டர் ஆனதுக்கப்புறமும் நிறைய படம் பண்ணியிருக்காரு. எந்த படத்துக்கும் என்னை கூப்பிட்டதும் இல்லை, ஏதோ படம் பாருன்னு கூட கேட்டது கிடையாது. ஃபர்ஸ்ட்டு நூறுசாமிகளுக்கு மட்டும்தான் வந்து அவர் இன்வைட் பண்ணார். அதுக்கு ஒரு அர்த்தமாக சொன்னார், இந்த படம் உனக்கு பிடிக்கும், நீ வா அப்படின்னு சொன்னார். அண்ட் தேங்க்யூ சார், லவ் யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. இந்த படத்தில் நினச்ச எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். ரொம்ப சூப்பரான படம், ரொம்ப முக்கியமான படம், நிச்சயமாக மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள், நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் வந்து ஸ்பெஷலான விஷயம் நிறைய இருக்குது. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் வந்து நான் பிறந்த ஊரில் நடந்த நிஜ கதை. ஸோ ஒரு உண்மை சம்பவத்தை வந்து படமாக எடுத்திருக்காரு எனது நண்பர். வந்து விஜய் ஆண்டனி சாருக்கு வந்து வாழ்த்துக்களும் நன்றியும் சொல்லணும் சார். இந்த மாதிரி ஒரு கதையை, ரொம்ப கஷ்டமான கதை, எப்படி இருந்தாலும் இது வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி எப்படி ஜனங்க பார்க்குற அளவுக்கு பண்ணாரு, எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அதுவும் படம் கிளைமேக்ஸ் போகும்போதெல்லாம் எங்கேயாவது ஏதாவது பண்ணிடுவாருன்னு கோபமாக வேறு இருந்தது. நல்ல வேலை, ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டாரு. ஸோ அந்த பதட்டம் ஒன்று இருந்துகிட்டு இருந்துச்சு அந்த கிளைமேக்ஸ் போகும்போது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார். இங்கே நிறைய பேர் சொன்னார், நிறைய மியூசிக் டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி. விஜய் ஆண்டனி சார் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நான் இப்போ அவர் கூட இருக்கேன். நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே கூட இருக்கேன். உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால அந்த படத்தில் ஒரு பெரிய ஹீரோவே அவர் இழந்திருக்காரு. இது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த ஹீரோ வச்சு அவர் பண்ணியிருந்தாருன்னா அவர் ரூட் வேறு மாதிரி போயிருக்கும். இப்போவும் இல்லை, இப்போவும் சூப்பர் தான். பட் சொல்கிறேன், ஒரு மியூசிக் டைரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும், ஒரு டெக்னீஷியன் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினச்சா அதுக்கு எதிராக யார் இருந்தாலும் அனுமதிக்க மாட்டார், அது ஹீரோவாக இருந்தாலும் சரி. அந்த மாதிரி ஆள் சசி சார். ஸோ இந்த படத்தில் நிறைய பேர் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதில் வந்த அந்த சன்னா நடித்த கேரக்டர், அவங்களுக்கு பேரா பண்ண 2 பேர் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. முக்கியமாக சுவாசிகா மேம் வந்து அவுட்ஸ்டாண்டிங். எனக்கு வந்து பால்மகேந்திரா சார் ஃபில்மில் ஷோபா மேம் பார்க்குற மாதிரி தெரிஞ்சுது. நான் ஏற்கனவே இந்த சாங்கை பார்த்ததுக்கப்புறம் போய் தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு இப்போ மறுபடியும் பார்க்கும்போது அவங்க சின்ன சின்ன ரியாக்ஷனுக்கெலாம் எனக்கு இப்போ கனெக்ட் பண்ணுது. அடடே, எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அவமானத்தை, ஒரு பெயினை, அதில் வெரைட்டி ஆஃப் பெயின்ஸை வந்து அவ்வளோ அழகாக காட்டியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் வந்து ராதிகா மேம்க்கும் உங்களுக்கு தான் காம்படிஷன் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. நிறைய டெக்னீஷியன்ஸ் பண்ணியிருக்காங்க. சசி சாரை பற்றி சொல்லணுன்னா, எனக்கு முன்னாடி அவர் டைரக்டர் ஆகிட்டார். நாங்கள் வந்து எடிட்டிங் அசிஸ்டண்டில் நான் துரை, லிங்குசாமி, நாங்கள்லாம் அப்போவே ஃப்ரெண்டு. எனக்கு முன்னாடி இவர் டைரக்டர் ஆகிட்டார், எனக்கு சீனியரு. ஸோ ஒரு நாள் நான் இவர்கிட்ட ஏவிஎம்மில் சொன்னேன், சசி நான் வந்து புதுசாக படம் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னேன். அப்போ நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். சரின்னு சொல்லிவிட்டு ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இவரும் ஸ்டான்லியும் போனாங்க. போய் கொஞ்சம் தூரம் வண்டி நிறுத்தினார், ஸ்கூட்டரை நிறுத்திட்டு என்னை கூப்பிட்டாரு. கிட்ட போனோன்னே என்கிட்ட சொன்னார், வேலையை விட்டுட்டு டைரக்ஷன் சான்ஸ் தேடுற, பணத்துக்கு கஷ்டப்படுறாத, பசியோடு மட்டும் இருந்துடாத. ஸோ எப்போ உனக்கு பிரச்சனைனாலும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு, நேரில் வந்து பாரு, நான் பண உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ எனக்கு வந்து அந்த டைமில் ஒரு சந்தோஷம் இருக்கும் தெரியுமா. நமக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுறோமோ இல்லையோ, ஹெல்ப் கேட்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதோ இல்லையோ, ஆனால் ஒருத்தர் நமக்கு பட்னியாக விட்டுற மாட்டார், பசியோட விட்டுற மாட்டாருன்னு ஒரு ஆள் இருக்காருன்னு போய் ஒரு தைரியம் வரும் பார்த்தீங்களா. நம்ம கூப்பிட்டா கடவுள் வந்துருவாருன்னா நம்ம கூப்பிட தேவையில்லை, ஆனால் ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. நம்ம முதல்வரோட ஃபோன் நம்பர் நம்மக்கிட்ட இருக்குன்னா அதில் ஒரு தைரியம் இருக்குல்ல, அடடே அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம கூப்பிட்றோமோ இல்லையோ. அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு அந்த ஸ்ட்ரகிளிங் பீரியடில் எனக்கு கிடச்சிது. அதே மாதிரி இன்னொரு இன்சிடெண்ட்டு, என்னோட ஃபஸ்ட்டு படம் தீனா ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு படம்ன்ற மாதிரி சில குழப்பங்கள் இருந்தது, கரெக்டாக வருமான்ற பயம் இருந்தது. அந்த பயத்தில் வந்து 2 நாள் ஷூட் பண்ணிவிட்டு இந்த படத்தை விட்டுறலான்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன். அதில் மனசில் ஒரே குழப்பத்தில் இருந்தப்போ ஒரு ரிசப்ஷனில் என்னோட லக்கு நான் சசியை பார்த்தேன். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ, நீங்கள் சூப்பராக டைரக்ட், கங்க்ராட்ஸ் அப்படின்னு என்ன சொன்னார். நான் தனியாக கூப்பிட்டு போயிட்டு, இல்லைங்க படம் நடக்காது அப்படின்னு. என்னாச்சுன்னு எனக்கு இது மாதிரி சில இதெல்லாம் விஷயங்கள் எனக்கு கம்ஃபர்ட்டாக இல்லை, எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியலன்னு. அதுக்கப்புறம் தான் இவர் என்னை ஒரு செவுத்து பக்கம் கூப்பிட்டு போயிட்டு சொன்னார், இந்த பாரு
படத்தை வேணான்னு சொல்லி வெளியில் வந்துட்டா அதுவே ஃப்ளாப்புக்கு சமம். போராடு. எல்லா சீனும் நம்ம நினச்சிட்டு இருப்போம் 100% வரலைன்னாலும் ஒரு 80-70 வந்துட்டாவே அது ஆடியன்ஸுக்கு 100% இருக்கும்னு சொல்லி அவர் நம்பிக்கை கொடுத்தோன்னே மறுநாள்லேருந்து அந்த படத்தை பண்ணணும்னு நான் முடிவு பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என் நண்பன் சசி தான். இந்த படத்தை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பிரமாதமாக வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் வந்து இதை 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 பாராட்டணுன்னா இதோட கதையை சொல்லிவிடுவேன். நான் கூட நினச்சேன் சரண் சார் வந்து கதையதே சொல்லிடுவாரோ அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதனால் இதை வந்து படத்தை பார்த்துட்ட பிறகு நம்ம பேசினா இன்னும் நிறைய இருக்கும். நிறைய புரட்சியான விஷயங்கள் இருக்குது. இந்த சமூக நீதி பேசிட்டு இருக்க நிறைய அழகான கருத்துக்கள் சொல்கிற ரஞ்சித் சார், வெற்றிமாறன் சாருங்கள் படங்கள்லாம் கூட என்னன்னா நம்ம நிறைய ஜாதியில் சம்பந்தப்பட்டு இருக்கு, மதங்கள், ரிலீஜியஸ் நிறைய சம்பந்தப்பட்ட ஏற்றத்தாழ்வுகளை நம்ம சொன்னாலுமே கூட ஆனால் நம்ம வீட்லேயே வந்து ஆண் பெண்ணுக்குள்ளே ஒரு வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கண் கூட பார்க்கலாம். நாங்களாம் வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது காலையில் எனக்கு வடித்த புது சாப்பாடை கொடுப்பாங்க. ஆனால் எங்கள் அக்காங்கள்லாம் வந்து முத நாள் வச்ச சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. மதியானம் வந்து காலையில் மிச்சமானதை சாப்பிடுவாங்க, நைட்டு வந்து மதியானம் மிச்சமானதை சாப்பிடுவாங்க, மறுநாள் காலையில் முத நாள் நைட்டு. ஸோ மிச்சமானது மட்டுமே சாப்பிடுவாங்க. ஆனால் ஒரே கூட பிறந்தவங்க தான். ஆனால் ஆண் பெண் வித்தியாசத்தை வந்து சாதாரணமாக ஏற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய புரட்சியான ஒரு விஷயம் வந்து ஆண்களை எவ்வளோ சீக்கிரமாக அடையுது, அது பெண்கள் எவ்வளோ போராடி கஷ்டப்பட்டு வர வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாரு. அதில் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவாங்க அவங்க வந்து, எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து மருதாணி ரொம்ப வச்சுக்கிறதுக்கு பிடிக்கும், பூ வச்சுக்கிறது பிடிக்கும், பொட்டு வச்சுக்கிறது பிடிக்கும், எனக்குன்னு ஒரு துணை வேணும் அப்படின்னு அவங்கள எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு எதிரில் இருக்கிற கேரக்டர் ஒரு சிரிப்பார். சிரித்த உடனே தான் அந்த ட்ரெய்லரில் பார்த்த அந்த ஷார்ட் வரும். என்னங்க திடீர்னு என்னை பார்க்கறதுக்கு கேவலமாக தெரியுறீங்களா அப்படின்னோடனே, இல்லை என்னெல்லாம் யாராவது கேட்டால் ஒரு ஆம்பளை வந்து நீ மறுமணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு கேட்டால் ஆமான்னு ஒரே வார்த்தை சொல்லிடுவோம். ஆனால் நீங்கள் அதுக்கு எவ்வளோ பேச வேண்டியது இருக்குது பாருங்கள் அப்படின்ற ஒரு அற்புதமான விஷயம் சொல்லும்போது ஒரு நிமிஷம் அப்படியே தூக்கி வாரி பட்டுருச்சு. ஸோ அந்த மாதிரி சின்ன 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 விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. எப்பயுமே சசி சாரோட படத்துக்கும் சரி அவரோட டைலாக்ஸுக்கும் சரி நான் மிகப்பெரிய ஃபேன். ஸோ இந்த படமும் கண்டிப்பாக போய் பாருங்கள். எனக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமான படம், உங்களுக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். சசி சார் வந்து ரீசெண்டாக ஐ ஹேட் லாட் ஆஃப் சான்சஸ் டு இன்ட்ராக்ட் வித் ஹிம் க்ளோஸ்லி. பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே இஸ் அ வெரி வெரி இன்ஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர். ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ ஃபில்ம் மேக்கர்ஸ் ஹூ ஸ்டில் பிலீவ்ஸ் இன் ரைட்டிங். அதாவது ரைட்டிங் ஒரு படத்துக்கு எல்லாத்த விட யார் ஹீரோ, எவ்வளோ பட்ஜெட், எல்லாத்த விட வந்து அந்த ஸ்கிரிப்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸை இப்பயும் வந்து ரீஇன்ஸ்டேட் பண்ணிகிட்டே இருக்கிற வெரி ஃபியூ ஃபில்ம் மேக்கர்ஸில் நீங்களும் சார். ஐ ஆல்வேஸ் பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ரைட்டிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் ஆஃப் தட் பர்டிகுலர் ஸ்கிரிப்ட். இந்த படமும் 100% வந்து அந்த கதையை மட்டுமே, அந்த கதையும் அந்த அவரோட ரைட்டிங் மட்டுமே நம்பி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் நினைக்கிறேன். அண்ட் இந்த படம் பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் I think this film also got a right producer, Vijay Antony sir. As a producer, you're also very inspiring sir, choosing the right scripts. அவர் சூஸ் பண்ணி நடிச்சிட்டு இருக்க படங்களுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அந்த வகையில் இந்த படம் ரொம்ப வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு சின்ன ஒரு எமோஷன் இது. அதை வந்து ரொம்ப சூப்பராக டீல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சொன்ன மாதிரி வந்து அது ஒரு பெரிய விஷயம், ஒரு சொசைட்டியில் இருக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயத்த ஒரு அம்மாக்கும் அவங்களோட பசங்க 2 பேருக்கும் நடக்கிற மாதிரி ஒரு விஷயத்த அந்த கதையை உள்ளே கொண்டு வந்து அந்த எமோஷன் வந்து நம்ம பார்க்குற எல்லாருக்குமே வந்து ஒரு பாயிண்டில் வந்து ரொம்ப ஒரு ஹார்ட்ஃபெல்ட்டாக, ரொம்ப ஒரு ஹார்ட் வார்மிங்கான ஒரு ஃபில்மாக இருந்துச்சு இது. இந்த படம் முடியும் போது ஐ ஃபெல்ட் லைக் ரியலி ஒரு ஹார்ட் வார்மிங் ஃபீல் இருந்துச்சு. அண்ட் ஐ திங்க் ஆல் கிரெடிட்ஸ் goes to Sasi sir for believing in the script and pulling it off. And அதுக்கு ஸ்வசிகாவோட performance, her first thing, it was great. And அது Swasika, I think retroல we worked together but very very small role, but I know she is a great performer. And I think இந்த படத்தில் வந்து like it is her film, அவங்களோட படம் தான், அவங்க தான் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் பசங்களாம் நடித்த அஜய் அண்ட் சக்தி 2 பேருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க, ஆல் ஆர்டிஸ்ட். அண்ட் விஜய் ஆண்டனி சார் செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா வந்து யூஸ்வலாக வந்து சில படங்களில் கம்மியான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருந்தும் பயங்கரமாக நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம்ல மௌனராகம் கார்த்திக் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் விக்ரமில் ரோலெக்ஸ் சார் சொல்லுவோம், சூர்யா சார் ஒரு ஷார்ட் டைமில் வந்து ஒரு பயங்கரமான இம்பாக்ட் மாதிரி.
அந்த மாதிரி விஜய் ஆண்டனி சார் ஆக்சுவலி விஜய் ஆண்டனி சார் படத்தில் வர்ற அந்த மொமெண்ட்ல இருந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதாவது வந்து ஏன்னா அது வரைக்கும் அந்த படம் பயங்கர இன்டென்ஸாக எமோஷ்னலாக போயிட்டு இருக்க ஒரு படம். அவர் வந்தோடனே ஒரு பயங்கர ஒரு ப்ளசன்ட்னஸ் வந்து ஆடியன்ஸ்க்கே வந்துடும். ஸோ அந்த ப்ளசன்ட்னஸ் வரும்போது நம்ம பேசிக்கலி அந்த ஏன் அந்த ப்ளசன்ட்னஸ் வருதுன்னா, அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு வந்த அந்த அவங்க சுவாசிகா பண்ண அந்த கேரக்டருக்கு அவங்க 2 பேரும் மீட் பண்ண போகிறாங்கன்றது நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தட் இஸ் பிகாஸ் வி ஆல் வேர் ஸோ அட்டாச் டு தட் கேரக்டர்ஸ். அந்த கேரக்டர் கோ த்ரூ பண்ணுறது ஐ திங்க் இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யுவர் ரைட்டிங் சார். ஸோ திஸ் ஃபில்ம் இஸ் அ வெரி வெரி குட் ஃபில்ம். ரொம்ப ரொம்ப ஒரு இந்த படம் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக ஓடணும். ஆடியன்ஸ் வந்து தேட்டரில் பார்க்கணும். ஏன்னா இப்போ வந்து நல்ல படங்கள் எல்லாமே வந்து ஆஃப்டர் ஓடிடி வந்ததுக்கப்புறம் வி மிஸ்ட் இட் இன் தியேட்டர்ஸ்ன்ற மாதிரி இந்த படத்தை ஆக்கிராம இந்த படத்தை தேட்டர்லேயே மிகப்பெரிய ஹிட் ஆகணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். மிஸ்கின் சாருக்கு முன்னாடி என்னை மேடைக்கு கூப்பிட்டுருங்கன்னு நிகில் சார்கிட்ட சொன்னேன். ஏன்னா இப்போல்லாம் பல ஆடியோ லான்ச்சுகள் மிஸ்கினில் தொடங்கி மிஸ்கினிலேயே முடிகின்றது. அதனால் எல்லோரையும் போல் சசி சாரை எனக்கும் ரொம்ப பிடிக்கும். இத்தனை வருஷமாக கன்சிஸ்டன்சியாக தொடர்ந்து நல்ல படங்கள் கொடுக்கறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அவருடைய எந்த படம் எடுத்தாலும் அதில் நமக்கு டேக்அவே ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த படத்தில் அது நிறையவே இருக்குது. இந்த படம் பார்த்துட்டு ஒரு 2 நாள் நான் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தேன். அவருக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டே இருந்தேன். சுனிதா வில்லியம்ஸ்னு ஒரு பொம்பளை 608 நாள் ஸ்பேஸில் போய் இருந்துட்டு வந்திருக்காங்க. இன்றைக்கும் பெண்களை பற்றின நம்முடைய பார்வை எப்படி இருக்குன்னு கேட்டால், ஒரு காலத்தில் நாடகமும் கூத்தும் இருக்கும்போது நடுவில் வந்து கட்டியக்காரன்னு ஒருத்தன் வருவான். அவன் அடிக்கிற ஜோக்கு எல்லாமே பெண்கள் குறித்த தான் இருக்கும். அதுக்கு தான் எல்லாரும் சிரிப்பாங்க. அதன் பிறகு பிரிண்ட் மீடியா வந்த பிறகு காசிப்பாக மாறுனுச்சு. அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் அதிகமானுச்சு. இப்போ சோஷியல் மீடியா வந்த பிறகு அது ரொம்ப அதிகமாகிடுச்சு. இது குறைஞ்சிக்கிட்டே தானே வரணும். இன்றைக்கி வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஒரு கள்ளக்காதல் வீடியோ போட்டால் பின்னாடி கமெண்ட்டில் வந்து அந்த பொண்ணை பற்றி எல்லாரும் என்னவோ ஒன்று திட்டிக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இந்த நாட்டில் திடீர்னு எப்படிப்பா இவ்வளோ கலாச்சார காவலர்கள் பெருகிட்டாங்க. ஆனால் இவ்வளோ கலாச்சார காவலர்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் தினம் தினம் பாலியல் வன்கொடுமை, பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடந்துகிட்டே இருக்குது. அப்போ கமெண்ட்டில் பேசுகிறவன் பூரா அவன் தெருவில் நடக்கிறத கேட்கணும்ல. அப்படி எதுவுமே கிடையாது. அப்படியான சூழலில் இந்த 100 சாமி மிக முக்கியமான படமாக எனக்கு படுது. ஏன்னா இந்த படம் ஆண்கள் பார்க்க வேண்டிய பெண்களுக்கான படம், பெண்கள் பார்க்க வேண்டிய ஆண்களுக்கான படம். அப்படியான ஒரு படம், மிக அற்புதமான படம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவ்வளோ கேரக்டர்ஸ், சில பேரால் மட்டும்தான் சினிமாவில் இதை செய்ய முடியும், சசி சாரால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். அப்படியான கதாபாத்திரங்கள். சுவாசிகா பிரில்லியன்ட், ரொம்ப நல்லா சூப்பராக இருந்தது. விஜய் ஆண்டனி சார் நன்றியை தவிர ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு விஜய் ஆண்டனி சாரோட ஃபேஸ் நினச்சா நமக்கு ஒரு த்ரில்லர் கதை தான் ஞாபகம் வரும் எழுதுறதுக்கு. அப்படியான சூழலை இந்த படம் உடைச்சிருக்கு. ரொம்ப சூப்பர் சூப்பர். ஒரு ஃபேன்கிட்ட பேசிகிட்டே இருக்கிற ஒரு மனுஷி, தகப்பன்களாக மாறக்கூடிய மகன்கள், எங்கேயோ ஒரு நடைப்பயணத்தில் வந்து நம்பிக்கையை விதைக்கிற மோட்சம், தேசிய கொடியை தைக்கிறதுக்கு வந்து ஒரு பெண்ணுடைய வலியை பகிர்ந்து கொள்கிற ஆசிரியர், அன்பை தனது அன்றாட இயல்பாக்கி கொண்ட ஏழுமலை, இப்படி எத்தனை கதாபாத்திரங்கள். இதை வந்து உங்களால் மட்டும்தான் சொல்ல முடியும். இந்த படம் நான் அவர்கிட்ட சொன்னேன், பூ வந்து மிகச்சிறந்த படம், ஆனால் எதிர்பார்த்த மாதிரி அது தேட்ரிக்கலாக போகல. இந்த படம் மிகச்சிறந்த படம், தேட்ரிக்கலாக சூப்பராக போகும். பூ விட்டதை 100 சாமிகள் பிடிக்கும். இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் தேங்க்யூ. லவ் யூ சார், லவ் யூ. நான் வாழ்க்கையில் பார்த்த 100 சாமிகளில் ஒரு சாமி சசி. சினிமாவில் சாமிகள் கிடையாது, ரொம்ப கம்மி. ஒரு 10 பேர் தேடுவாங்களான்னு டவுட்டு. நான் இந்த 30 வருஷ சினிமாவில் நான் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை எனக்கு ஃபோன் பண்ணுறேன், என்னை பார்க்குற, என்னை நேசிக்கிற, என்னை கட்டி தழுவுகிற, நான் இல்லாத இடத்தில் என்னை பற்றி
அன்பாக பேசுகிற, உயர்வாக பேசுகிற ஒரே சாமி என் சசி சாமி. சினிமாவில் வந்து என்ன சாதிக்க போகிறோம், ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்குவோம், ஒரு 10 ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்குவோம், இல்லை ஒரு ஆஸ்கார் அவார்டு வாங்குவோம். ஆனால் செத்து போயிடுவோம் ஒரு நாள். ஆனால் சசி சாகவே மாட்டான். அவன் ஒரு சாமி. எங்கள் அண்ணா அவன் ஆக்சுவலாக. அவன் திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவான், டேய் ஒரு அழகான சூரியன் அப்படியே ஒரு ஈவினிங் அப்படியே அஸ்தமிச்சிட்டா நான் பார்த்தேன். அப்போ இந்த அழகை யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரில, உன்கிட்ட தான்டா பேசணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசுவோம். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இதுதான் எனக்கு விருது. நீங்கள் எப்பொழுதுமே என்னுடைய விருது. நான் கதிர் சார்ட்ட இருக்கும்போது அப்போ யார்ட்டையுமே நான் பழகலை, ரொம்ப கட்டுக்கோப்போடு இருப்பேன். அந்த கதிர் சாரோட இருந்த எவ்வளவோ டைரக்டர்ஸில் நான் ரொம்ப நம்புகிற, நேசிக்கிற ஒரு அருமையான சாமி எங்கள் சசி சார். நான் கதிர் சாரை விட்டு வெளியே வந்த பிறகு சண்டை போட்டு தான் வெளியே வந்தேன். சும்மாலாம் வரமாட்டேன். எப்பவுமே சண்டை போட்டு வெளியே வரும்போது யார்கிட்ட போய் சேரலான்னும் போது சசி சார்கிட்ட தான் ஞாபகம் வந்துச்சு. நான் நேராக போய் கதவை தட்டினேன், அவர் வீட்டு கதவை. அவர் உடனே திறந்து, என்னப்பா அப்படின்னாரு. இல்லை சார், நான் உங்கள்ட்ட அசிஸ்டண்ட்டை சேர வந்திருக்கேன் அப்படின்னு. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேசினார். அதுக்கப்புறம் இல்லைப்பா என்னால் இப்போ சேர்த்துக்க முடியாதா. சரி சார், திரும்பி போய் லேண்ட்மார்க்கில் போய் ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் வின்சென்ட் செல்வம் என்னை கூப்பிட்டு போனார். எப்பொழுதுமே மனிதர்களை உற்று பார்த்து அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்றது ஒரு தாயுள்ளத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு மனுஷன் சசி. நான் மனிதர்கள்ட்ட, அதாவது ஆம்பளைங்கள்ட்ட ரொம்ப அதிசயப்படுற விஷயம் என்னென்னா, அந்த ஆம்பளைங்கள்ட்ட இருக்கிற பெண்மைத்தன்மை. சமூகம் ஆம்பளைங்களாகவே பார்க்குது, பெண்களை பெண்களாகவே பார்க்குது. ஆனால் இவங்க சொல்கிறாரு, தெர் ஆர் அனிமா அண்ட் அனிமஸ். அனிமா அண்ட் அனிமஸ் 2 இருக்குது பாடிக்குள்ள. அப்போ அந்த அனிமா, அந்த பெண் தன்மை யார்கிட்டலாம் அதிகமாக இருக்கும் அவங்களாம் மிகச்சிறந்த மனிதர்களாக இருப்பாங்க. இப்போ இளையராஜாட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப பெண் தன்மை இருக்கும், ரகுமான்கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப பெண் தன்மை இருக்கும். அதனால தான் மிகச்சிறந்த படைப்பாளிகளாக இருக்கிறாங்க. நிஜ வாழ்க்கையில் அந்த ஆணுக்குள்ளே இருக்க பெண் தன்மை, அந்த அரவணைப்பு, அந்த பாசம், அந்த அந்த பரிதாபம், அந்த பரிதவிப்பு எவன்ட்டு இருக்கோ அவன் ஒரு எக்ஸ்ட்ரானரி ஹியூமன் பீயிங் இருக்கான். அப்படியாப்பட்ட எக்ஸ்ட்ரானரி ஹியூமன் பீயிங் தான் சசி. ஆக்சுவலி என்னை ரொம்ப சொல்லுவாங்க, ரொம்ப முரட்டு பைய அப்படின்பாங்க. இப்படின்னா அழுதுருவேன். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட நான் அந்த ஒரு நிலைமையிலேருந்து நான் இப்போ பேசுகிறேன். ஆக்சுவலாக என் சசி இந்த கதையை எழுதி முடித்த பிறகு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுறார். எங்கப்பா இருக்க அப்படின்றார். ஆஃபீஸில் இருக்கேண்ணா. எனக்காக ஒரு 2 மணி நேரம் ஆஃபீஸ் விட்டு வெளியே போவியான்னு கேட்டார். போகிறேண்ணா. இல்லை உன் அசிஸ்டன்ஸை வந்து கதை சொல்லணும் அப்படின்னாரு. நண்பர்களே, 2026 30 வருஷம் இருந்த ஒரு டைரக்டர் இன்னொரு டேரக்டருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் நம்பி கதை சொல்ல வரான்னா அவன் சசி தாங்க வருவான், வேறு யாரும் வர. நான் 2 மணி நேரம் வெளியே இருந்தேன். என்னுடைய 3 அசிஸ்டண்ட்டை வந்து சசி ஒரு குழந்தை போல உட்காந்து, அவன் அப்போ 2 வருஷம் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் என்கிட்ட. ஒரு படம் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. ஏன்னா என் படம் வந்து 6 வருஷம் ஆச்சு. 2 படம் என்னாச்சுன்னே தெரில. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டரை மதித்து, ஏன்னா 2-3 தடவை மீட் பண்ணியிருக்கிற போல் அவங்க பேசுகிறாங்க, அவங்க படிக்கிறத பார்க்குறாங்க, அவங்க என் கூட விவாதம் பண்ணுற பார்க்குறாங்க. சசியோடைய அசிஸ்டன்ஸ் மாதிரி இல்லை என் அசிஸ்டன்ஸ் கத்தி எடுத்து கழுத்தில் வைப்பான். சசியோடைய அசிஸ்டன்ஸ் மயில இருக்க தொட்டு எண்ணெயை தொட்டு தடவுவான். என் அசிஸ்டன்ஸ் கத்தி எடுத்து வைப்பான், கன் எடுத்து வைப்பான். ஏன்னா முதல் நாள் வந்தவொடனே அதை தான் பழக்குவேன். கன் எடுத்து இங்கே வைக்கணுண்டா, கத்தி எடுத்து பின்னாடி வைக்கணும்னு சொல்லுவேன். யூ ஹேவ் டு பி ரூத்லெஸ் டு மீ அப்படிம்பேன். ஏன்னா சினிமாவில் இருந்தால் யூ ஹேவ் டு பி ரூத்லெஸ். சினிமா கொன்றும் உங்களை.
ஸோ அந்த மாதிரி மனிதர்களை பார்த்துட்டு அந்த மாதிரி அந்த அந்த 2 அசிஸ்டண்ட், ஒரு பெண்ணு, என் மகள் ஒருத்தர் இருக்கா நிவேதிதா, அப்புறம் வெங்கட்னு ஒருத்தர் இருக்கான், அப்புறம் இன்னொரு பையன் அவங்க கூட ரங்கநாதன், 3 பேர் வந்து கதை சொல்கிறார். Imagine this process, the process. Who are they? They are fucking nothing actually. They are nothing. ஆனால் எங்கேருந்து இந்த மனிதனுக்கு இந்த தோணுது அப்படின்னா, மனித வாழ்க்கையை சசி பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த இலகிய மனத்தில் அந்த பெண் தன்மை அதிகமாக குடிகொண்ட அந்த மனிதன் அப்படி யோசிக்கிறான், சார் இந்த பசங்கள்கிட்ட சொல்லலாம்ல, இந்த பசங்க என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க, மிஷ்கின் அவங்களை எப்படி வளர்க்குறான்ல அப்படின்னு போய் சொல்கிறான். பெரிய விவாதம் நடக்குது, பெரும் விவாதம். வெறும் சொல்கிறாரு. அப்புறம் நான் உள்ளே வந்தோன்னே அப்போ என்கிட்ட வந்து 2 நிமிஷம் 10 நிமிஷம் காசு சொன்னார் நினைக்கிறேன். சசி போன முறை நாங்கள் 10 நாள் அந்த கதையை பற்றி பேசினோம். நேற்று அந்த படத்தை பார்த்துட்டு நான் ஒரு 3 மணி நேரம் என் அசிஸ்டன்ஸோட பேசினேன். இது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லியிருந்தா அப்படி இருக்கும், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லியிருந்துருக்கோம். அந்த வாத்தியாரை நடித்த ஒரு கடைசி வரைக்கும் இருந்தது அப்படி இருந்திருக்கும். விஜய் ஆண்டனி வந்து முதல் சீன்லேருந்தே ஒரு வீட்டில் தனித்தனியாக அந்த அம்மாவை பார்த்துக்கிருக்க ஒரு கேரக்டராக மட்டுமே சும்மா ஷார்ட்டாக காட்டிகிட்டே போய் எப்படா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் விவாதித்தோம். நிறைய படம் பார்க்கறதில்ல, ஏன்னா படம் பார்த்தா ஜுரம் வந்துடும். நல்ல படம் இல்லைன்னா அவங்க பார்த்தா முடிஞ்சுது, ஒரு 5-9 நாள் கையெல்லாம் சுருங்கிட்டு போயிடும். ஐயோ நெக்ஸ்ட் நம்மளால் படமே எடுக்க முடியாதுன்னு. நல்ல படம் பார்த்துட்டா அப்பா 25 படம் பண்ணலான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர எனர்ஜி வந்துடும். சசிசார் படங்கள் நிறையா நான் சொல்லாமலே மட்டும்தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ இந்த படத்தில் நிறைய விவாதங்கள் எனக்கு இருக்குது. விவாதங்கள்னால் கதை சார்ந்த விவாதங்கள் இல்லை, திரைக்கதையை எப்படி சொல்லலான்ற விவாதங்கள் எனக்கு இருக்குது. அது சரிசாக்கு அப்புறமா நான் வச்சுக்கிறேன். ஆக்சுவலாக ஆப்பு ஒரு நேர்மையான படைப்பு. நான் எங்கே யோசிப்பேன், ஒரு ஒரு சினிமா கலைஞனை எங்கே, ஒரு சினிமாக்காரன் ஒரு சினிமா கலைஞன் அப்படின்ற 2 வித்தியாசம் எங்கே இருக்குன்னா, சினிமாக்காரன் சம்பாரிச்சே சாவணுன்னு வாழ்கிறவன், சினிமா கலைஞன் நான் காசு கொடுத்து அவங்களுக்கு வந்து தானம் கொடுக்கணும்னு பார்க்குறேன். நான் 150 ரூபா கொடுக்குறது அவங்களுக்கு வந்து 1,50,00,000 கொடுக்கணும்னு நினச்சிருக்கேன் தான் சினிமா கலைஞன். அப்படியாப்பட்ட சினிமா கலைஞன் தான் காசு. இந்த படத்தினுடைய தர்மம், இந்த படத்தில் ஒரு பெரிய தர்மம் இருக்கு. அந்த தர்மத்தை நம்ம விட்டுட்டு போயிட்டே இருப்போம். ஒரு எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கிறேனே அந்த கதையை, ஏன்னா நிறைய டிஸ்க்ளைமர் கதையை பற்றி சொல்லிட்டாங்க. ஸோ ஐ திங்க் ஐ கேன் டாக். குட் ஐ டாக்? ஓகே ஓகே, அது ஓகே நிக்கில், டேரக்டர் சொல்லிட்டோம். ஓகே, இப்போ இப்படி வச்சுக்கலாமே. இப்போ நான் வந்து என்னுடைய மகள் இருக்கா, நான் இப்போ மகளுடைய கான்வெகேஷன் தான் போயிட்டு வந்தேன், கனடா போயிட்டு வந்தேன். அவளுக்கு இப்போ 25 வயசு ஆச்சு. அவளுக்கு ஒரு கல்யாணம் நடக்குது. ஒரு மாதத்தில் அவருடைய கணவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டான்னு வச்சுங்களேன். அப்போ என் மகளை நான் எப்படி பார்ப்பேன்? என் மகளை நான் ஒரு நாள் பிறண்டு அழுவேன், அதுக்கப்புறம் கடவுளை திட்டுவேன், அதுக்கப்புறம் மறுநாள் வந்து சாப்பாடு கொடுப்பா, அப்புறம் எனக்கு வெளிக்கு வரும், அப்புறம் கொஞ்சம் தண்ணியை போடுவேன், அப்புறம் படம் பார்ப்பேன். என் மகளை நான் மறந்துடுவேனா, மறக்கணுமா அப்படின்ற கேள்வியை தான் இந்த படம் கேட்குது. நம்ம ஆண்கள், இந்த சமுதாயத்தின் விதிகளை எழுதிய ஆண்கள், இந்த சமுதாயத்தில் சட்டதிட்டங்களை எழுதிய வெறும் ஆண்கள் இந்த பெண்களை எப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம்? அப்போ என் மகளை நான் ஒரு மாதத்துக்கு அப்புறம் அவள் விதவையானா நான் எப்படி பார்க்குறது? யோசிக்கலாம். என்னடா ஒரு மாதிரி, ஏன்னா எக்ஸாம்பிள் யாரை வச்சு பேசுறது? வேறு யார் மகளை வச்சு பேசுவேன்? என் மகளை வச்சு தான் பேச முடியும். அப்போ தான் புரியும். அப்போ நம்ம வீட்டில், நம்ம வீட்டு பக்கத்தில், நம்ம தெருவில் அத்தனை பெண்கள், கணவனை இழந்த பெண்கள், கல்யாணமாகாத பெண்கள், கல்யாணமாகி வரதட்சணை கொடுமையாக வீட்டில் விரட்டி அடிக்கப்பட்ட பெண்கள், இந்த பெண்ணுக்கு குழந்தையே பிறக்காது அவ மூலின்னு சொல்லி அனுப்பப்பட்ட பெண்கள்,
இப்படி ஒவ்வொரு தெருக்களிலும் ஒரு இறக்காமல் புதைக்கப்பட்ட பெண்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படியாப்பட்ட ஒரு பொண்ணை தான் சசி படம் எடுத்திருக்கான். இந்த கதையை சொல்லும்போது வெகு சில டைரக்டர் தான் இங்கே கதையை தியானிக்கிறான். நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னேன், கதையை அசிஸ்டன்ட் டைரக்டர் வரும்போதே மொத்தம் 6 கதை வச்சுருப்பான். 6 பேருக்கு கதை இருக்கும். இன்றைக்கி நான் சொல்லிட்டு வந்தேன் அசிஸ்டன்ட், தம்பிங்களா அந்த கதையெல்லாம் இருக்குல்ல, எங்கேயாவது கொண்டு போய் குழியை தோண்டி புதைச்சிருக்கேன். ஒரு 3 வருஷம் என் கூட வாங்க, என் கூட பழகுங்க, நான் பழகக்கூடிய மனிதர்களோட பாருங்க. கதை வயிற்றுல பிறக்குண்டா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி பிறந்த கதை தான் அந்த கதை. ஆக்சுவலாக ஒரு கதாசிரியன் செய்வதில்லை. Movies are not made. They happen. They gestate. It gives birth to you. The story will make you a mother. அப்போ இந்த கதையை அவர் சொல்லும் போது நான் இந்த கதையினுடைய தர்மத்தை பார்த்தேன். சரி, எப்படி சமூகத்தை ஒத்து பார்த்துருக்கான், எப்படி பெண்களை ஒத்து பார்த்துருக்கான். இட்ஸ் a பியூட்டிஃபுல் ஸ்டோரி. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டோரி. லெட் மீ வேறு கீர் போட்டு அப்படியே கொஞ்சம் மாறுறேன். ஆக்சுவலாக நான் போர் அடிக்குது லைட்டாக. ரொம்ப அழகாக அந்த திரைப்படத்து கதாநாயகி, அந்த கதையின் நாயகி, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம், நான் நிறைய படங்கள் பார்க்குறதில்ல, படிக்கிறேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ரிமார்க்கபிளான ஒரு ஆர்டிஸ்ட்டை நான் பார்த்தேன் இந்த படத்தில். அவங்கள ரீசெண்டாக நான் ஏதோ இதில் சந்தித்தேன், நான் அவங்களை பேசலை நான் அவங்கள்ட்ட. பட் ஐ saw that it's a very remarkable performance, very genuine performance, very caring performance, and she has put her soul and blood and everything on that character. அது ரொம்ப ரேர். சசியினுடைய படங்களில் அந்த பூ படம் அந்த மாதிரிலாம் அவர் ரொம்ப ரிமார்க்கபிளாக அவர் எழுதுவார். அவருக்கு என்னமோ சசி பெண்களை ரொம்ப புரிஞ்சிருக்கு. எங்கள் அண்ணி நான் பார்த்துருக்கேன், சசி அவங்க மனைவி. ரொம்ப எல்லாருக்குமே பெண்களை புரியாது. ஒரு கோடி ஆண்கள் இருந்தால் ஒரு 1.5 பேருக்கு தான் பெண்கள் புரியும். ஆக்சுவலாக 2 பேர் கூட புரியாது. அந்த அந்த கதாபாத்திரத்தை அப்படியே செதுக்கி வளைச்சிருக்காரு. அவங்க ரொம்ப அழகாக, ரொம்ப நன்றிமா. இட் இஸ் ஐ கேன் ஒன்லி தேங்க் யூ. தெர் இஸ் ஜஸ்ட் பை சேயிங் யுவர் பே பூ பே அதெல்லாம் போர் அடிக்குது எனக்கு. ஆக்சுவலாக ஐ கேன் ஒன்லி நான் டப்புன்னு காலில் விழுந்துருவேன். கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், பட் பரவாயில்ல, ஜாஸ்தியாக தானே ஆல்கோ ஃபுல்லாக இருக்குது. போகும்போது காலில் விழுந்து போகிறேன், கவலைப்படாங்க. ஏன்னா ஆம்பளைங்க காலில் விழுகிறதே பெரிய மயிரா போச்சுங்க ஆக்சுவலாக. ஏன்னா அவங்க நடிச்சுட்டா அப்பா தலைவா அவங்க உங்கள் காலில் விழுகணும். ஆக்சுவலி தட் ஷுட் பி அன் எக்ஸாம்பிள். ஆக்சுவலி யூ டிசர்வ் தட். ஆக்சுவலி அப்புறம் விஜயாந்த் உங்களை நான் மன்னிச்சிங்க, படமே பார்த்ததில்லை நான். ஆக்சுவலாக நான் என்னாச்சுன்னா, நான் வந்து பிச்சைக்காரன் படம் வந்து ஒரு ஊர்லேருந்து வரேன், மசனகுடியிலேருந்து வரும்போது கரெக்டாக அந்த அடையாரில் வரும்போது ஃபோன் பண்ணேன். அண்ணா என்னண்ணே உங்கள் படம் பயங்கரமாக ஓடி. ஏன்னா சசி படங்கள் எப்படின்னா சசி மாதிரி தான் ஓடும். ஒரு 50 நாள் 60 நாள் நல்ல படம் மெதுவாக தான் பார்ப்பாங்க. அப்படிலாம் போய் பார்க்க மாட்டாங்க. அப்படி மெதுவாக டிக்கிள்னும் அந்த அப்படி மாதிரி தண்ணி அது மாதிரி தான். அப்போ நான் ஃபோன் பண்ணால் பெரிய ஹிட்டு. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி சசிக்காக. ஒரு சென்சேஷனல் ஹிட்டு அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷமாச்சு. இதுதான் ஐ கால்ட் ஹிம். அண்ணா சசி நான் பயங்கரமாக ஓடுதுண்ணா. எல்லாம் சரி, நீ பார்த்துறாத, அவ்வளோ நல்ல படம் இல்லை அப்படின்னாரு. See the truth. Please give applause to him. See the truth. So truthful. அவர் தெரியும் நான் பார்த்துட்டேன். என்னன்னா மயிறு மாதிரி படம் எடுத்திருக்கேன், நீ வந்து இது ஓப்பா சரி ஓடிச்சா? ஏன்னா ஓடின பண்ணாவே எனக்கு டவுட். எனக்கு
ஓடுற படம் எடுத்துட்டாவே எனக்கு டவுட்டு. தனஞ்சயன் யோசிக்கிறாரு இங்கேருந்து. ஓடுற படம் எடுத்தாவே ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் மெதுவாக தான் ஓடணும். ஃபர்ஸ்ட் கியர் போடணும், கொஞ்சம் ஸ்லோவாக ஓடணும், செகண்ட் கியர் போட்டு தேர்ட் கியரில் ஓடணும். ஏன்னா பிகாஸ் if immediately if an audience understands something, there is a flaw in that movie. Because it is not making them to think, making them to reflect. அப்போ சொன்னார், டேய் ஓகே படம் தான் அது, நீ பார்த்து எதாவது இறக்க முடியாது திட்டு போகிறடா அப்படின்னாரு. ஆக்சுவலாக சச் குட் ஹார்ட். ஸோ அந்த படமும் பார்க்கல சார். சார்லாம் சொல்ல மாட்டேன், தம்பி தான் சொல்லுவேன். ஒரு நடிகன் ஒரு நல்ல கதாபாத்திரத்தில் வந்து அமரும்போது தன்னை புரிந்து கொள்கிறான். இந்த படத்தில் நீங்கள் உங்களை புரிஞ்சிருப்பீங்க. ஆக்சுவலாக எனக்கு எப்பயுமே உங்கள் மேலே என்னடா ஒரு மியூசிக் டைரக்டருக்கு ஏன்ப்பா டான்ஸ்லாம் ஆடணும் அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வரும். அப்புறம் சரி, ஆனால் நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒரு வில் பவரோட நான் நடிக்கணும் அப்படின்னு வந்தீங்களா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்புறம் நான் பார்க்குறதுலானா சரி இந்த பையன் என்னப்பா இப்படி நடிச்சுக்கிட்டே இருக்கான். நல்ல வேளை இந்த படத்தை நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். பிகாஸ் அந்த கேரக்டர் உங்களை ரொம்ப அமைதியாக்கிடுச்சு. டோன்ட் சே எக்ஸ்ட்ரா, டோன்ட் ஆக்ட் எக்ஸ்ட்ரா, ஜஸ்ட் பி தேர், அண்ட் யூ ஆர் பீயிங் தேர். தட்ஸ் ஸோ கிரேட் ஆக்டிங். ஆக்சுவலி எனக்கு ஒரு வாய்ப்பு எடுத்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு கதை இருக்குது. நான் சும்மா நான் கேட்குறேன், நீங்களும் சுவாதிக்காம நடிங்க. ஒரு கதை வச்சுருக்கேன், சின்ன கதை. அது வேகமாலாம் ஓடாது, ஜனரஞ்ச படம்லாம் கிடையாது, ஊழ கிடையாது, சின்ன படம் தான். நீங்கள் 2 பேரும் தான் நடிக்கணும். அது என்ன, அது சும்மா சேலஞ்சாக வச்சுக்கிறேன். இப்போ என்ன எழுதுவாங்க, இவர் படம் 6 வருஷம் படம் ரிலீஸ் ஆகாதனால இப்போயே வந்து இது பண்ணார், அதெல்லாம் கிடையாது சார். அப்படிலாம் ஆள் கிடையாது நான் சொல்கிறேன். பட் அந்த படம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர். இந்த 2 பேரையும் நம்ம திரும்பி வாழ வைக்கணும்ல, இந்த 2 பேரையும் திரும்பி ஒரு ஃப்ரேமுக்குள்ளே கொண்டாடணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு சின்ன குழந்தைத்தனமான ஆசை. ஆக்சுவலி சின்ன பட்ஜெட் தான், பெரிய சம்பளம்லாம் நான் கேட்க மாட்டேன். ஸோ அதனால் அனைவரும் தனஞ்சயன் சார் சொல்லுவார் இன்னைக்கு, அதை பண்ணிடலாம் அப்படிம்பாரு. இட்ஸ் அ குட் மூவி சார். இட் இஸ் அ குட் மூவி. இட்ஸ் அ பிளடி குட் மூவி. ஐம் டெல்லிங், கமர்ஷியல் படம்லாம் இல்லை. வந்து இவங்களை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு நிறைய ஒவ்வொருத்தர் பற்றி பேசுகிறதுக்கும் ஒவ்வொருத்தர் பற்றியுமே பேசுகிறதுக்கு மினிமம் 10 நிமிஷம் வேணும். ஆனால் நேரம் இல்லாதனால இவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் மட்டும்தான் என்னால் சொல்ல முடியுது. அருள்தாஸ் சார்லேருந்து எல்லாருக்குமே ரொம்ப 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 என்னால் மறக்க முடியாத, என்னால் சொல்ல முடியாத நன்றியை சும்மா சாதாரண ஒரே ஒரு வார்த்தையில் நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். அவ்வளோ நீங்கள்லாம் இல்லைன்னா என்னால் இந்த படத்தை கொண்டு போய், எஸ்பெஷலி நான் இங்கே ஓப்பனாக சொல்கிறேங்க, இந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் தான் விஜய் ஆண்டனி சார் வராரு. ஓகே, ஆனால் கதையை கேட்டுட்டு நான் இந்த லாஸ்ட்டு ஒரு சீனில் வந்தால் கூட வரதா இருந்தால் கூட இந்த படத்தில் நடிச்சிருப்பேன் சார். அப்போ அந்தளவுக்கு நல்ல படம், நான் வரேன் சார் அப்படின்னாரு. இப்போ எல்லாம் 40 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் 40 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஹீரோஸ் வர்றாங்க. அதனால் அந்த படத்தில் சக்ஸஸ் எந்த பாதிப்பும் ஏற்படுறதில்ல. இந்த படத்தில் கடைசி 40 நிமிஷத்தில் தான் சார் வராரு. இதை நான் ஓப்பனாக சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக இந்த படமும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான படமாக தான் வரும். அப்படி தான் நான் படம் பண்ணியிருக்கேன். நீங்கள் தாராளமாக நம்பி வரலாம். எனக்கு 2 பாஸ். மொதல் பாஸ் வந்து என்னை நம்பி கோடிக்கணக்கில் படம் இன்வெஸ்ட் பண்ணுற ப்ரொடியூசர், தட் இஸ் விஜய் ஆண்டனி. இந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு அவங்களுக்கு வேணால் இதில் காமிக்கிறேன். படம் பார்த்த அன்னைக்கு இந்த ஒரு படம் மிகப்பெரிய வெற்றியான ஒரு வார்த்தை போடுவாங்க. அந்த வார்த்தையை போட்டுட்டு சூப்பர் சார் தேங்க்யூன்னு போட்டார். ஓகே, அந்த பாஸ்கிட்ட நான் சக்ஸஸ் ஆகிட்டேன். அடுத்த பாஸ், சூப்பர் பாஸ் ஒருத்தர் இருக்கார், ஆடியன்ஸ். ஓகே, அந்த ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக இதே வார்த்தையை சொல்லுவாங்கிற நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த பாஸும் இதே வார்த்தையை சொல்லுவாங்க. அந்த சூப்பர் பாஸ்ட்டை கொண்டு போகிற வேலையை, ஒரு சூப்பர் பாஸை மீட் பண்ணுறோம், ரூமுக்குள்ளே போகிறதுக்கு நாமளாக போயிட முடியாது இல்லையா? அந்த கதவை, ஒரு கதவு நடுவில் இருக்கும், அந்த கதவு மாதிரி ஜன்னல் மாதிரி இருக்கிறவங்க ப்ரெசன்ட் மீடியா, அவங்க எல்லாருமே கண்டிப்பாக நீங்களும் சந்தோஷத்தோட அந்த சூப்பர் பாஸ் கிட்ட இது நல்ல படங்கள்னு சொல்லிட்டு போய் நீங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க. அந்த படம் அந்த விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கும். எப்பயும் போல் ஒரு நல்ல படத்தை சப்போர்ட் பண்ணுறேன், நீங்கள் இதை சப்போர்ட் பண்ணணும். நான் இந்த கதையை எங்கிருந்து எடுக்கிறேன் அப்படின்னா, ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு ரியாலிட்டி ஷோவில்
ஒரு ஒரு கேரக்டர், ஒரு அம்மாவும் மகனையும் மீட் பண்ணேன். அதாவது இந்த ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, தாயை ஒரு மகன் தெய்வமாக பார்த்தான். அது வந்து பிச்சைக்காரன். ஒரு மகன் தாயை மனுஷியாக பார்க்க பழகினான். தட் இஸ் நூறுசாமி. அப்படி ஓகே, அப்படி அந்த தாயை மனுஷியாக பார்த்த ரியல் மேன், ரியல் பாஸ்கர், அந்த கேரக்டரை வந்து இப்போ கூப்பிட்றேன். அந்த அவருடைய கதையிலிருந்து தான் நான் இதை எடுத்திருக்கேன். பாஸ்கர் வாங்க. வேர் இஸ் பாஸ்கர்? பாஸ்கர் வாங்க. எல்லாருமே கிளாப் பண்ணுங்க ப்ளீஸ். நாம் எல்லாம் அம்மாவை வந்து தெய்வம்னு சொல்லி அவங்க லைஃப்பை நாம் ஜாலியாக இருந்துகிட்ருக்கோம். ஓகே, நீங்கள் எந்த அம்மாவும் நமக்கெல்லாம் எண்ணெய் போட்டு நம்ம ரோஸ்ட் மாதிரி பண்ணி கொடுக்குற, தோசையை பண்ணி கொடுக்குற அம்மாங்க நமக்கு பண்ணி கொடுப்பாங்க. எந்த அம்மாவாவது முருகலான தோசை போட்டு சாப்பிட்றத பார்த்துருக்கீங்களா? சான்ஸே கிடையாது. பிஞ்ச தோசை தான் சாப்பிடுவாங்க. நம்ம எல்லாருக்கும் அதுக்கு கொடுப்பாங்க. ஆனால் இந்த மனுஷன் அம்மாவை மனுஷியாக பார்க்குறான். நீ எனக்கு கொடுக்குறது முக்கியம் இல்லைம்மா, நீ சாப்பிடுமான்னு சொன்ன முதல் மனுஷன். ஸோ இந்த மனுஷன் இல்லைன்னா இங்கே இந்த கதையே கிடையாது, நாங்கள்லாம் இங்கே கிடையாது. ஸோ பேசிக் இந்த மனுஷன்தான். இந்த படம் பார்க்குற எல்லாருமே அம்மாவை வந்து முதல் தடவையாக மனுஷியாக பார்க்க ஆரம்பிப்போம். அது நடக்கும். இதுக்கு ரொம்ப உறுதுணையாக பணம் போட்டு இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ அழகான படத்தை, ஒரு கமர்ஷியல் படத்தை எடுத்த விஜய் ஆண்டனி சாருக்கு இந்த நிமிஷத்தில் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார். ரொம்ப 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 நன்றி விஜய் ஆண்டனி சார். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த இவ்வளோ பெரிய, ஆக்சுவலாக என்னோடய லைஃப்பில் 3 மைல் ஸ்டோன் சார். ஒன்று வந்து நீங்கள் டிஷ்யூமில் எனக்கு கொடுத்த வாய்ப்பு, ரெண்டாவது வந்து பிச்சைக்காரன் எவ்வளோ ஃப்ளாப் கொடுத்தாலுமே என்னை வந்து மக்கள் மனசில் நீங்காத இடத்த கொடுக்கும். அப்புறம் முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த படத்தில் பண்ணியிருக்க விஷயம் என்னென்னா, என்னை லவர் பாயாக மாற்றினது. தேங்க்யூ சார். நானும் எவ்வளோ இன்டர்வியூவில் கேட்டு பார்த்துட்டேன், கத்தி பார்த்தேன், கதறி பார்த்தேன், ஒன்றும் நடக்கல. ஆனால் இந்த படத்தில் செகண்ட் ஹாஃப் வந்தால் கூட லவர் பாய்னு சொல்ல வச்சிட்டிங்க. மாபெரும் இயக்குநர்கள்லாம் சேர்ந்து என்ன லவர் பாய் ஆக்கிட்டீங்க. தேங்க்யூ சார். இதுக்கப்புறம் எல்லாமே லவ் மூவி வரும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆடியன்ஸ். இந்த படம் கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். பெண்களுக்கு மிக 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 அவசியமான படம். நான் எத்தனை படம் ப்ரொடியூஸ் பண்ணாலும் வாங்க படத்தை பார்க்க வாங்க, எனக்கு காசு கொடுங்க, அந்த மாதிரி மோடில் இந்த படத்தை நான் தயவு செஞ்சு நான் கூப்பிடல. சமுதாயத்துக்கு மிகப்பெரிய சேஞ்ச் கொடுக்கக்கூடிய படம். உங்கள் வீட்டில் அக்கா, தங்கச்சி, அம்மா இருந்தாங்கன்னா அவங்க எல்லாருக்கும் முக்கியமான படம். குடும்பத்தோடு வந்து பாருங்கள். உங்கள் யாரையுமே இந்த படம் டிசப்பாயின்ட் பண்ணாது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.